ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டு. இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து 90s மாம்ஸ், 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 90s மாம்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். அதாவது 90s அம்மாக்கள். நீங்கள் பாருங்கள், இந்த 80s அம்மாங்களுக்கும் அண்ட் 2K அம்மாங்களுக்கும் நடுப்புற மிடில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? 90s அம்மாக்கள் தான். கம்பேரிட்டிவ்லி 80s அம்மாங்களை விட 2K அம்மாங்களை விட ரொம்ப வாழ்க்கையில் போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் 90s அம்மாங்க தாங்க. இந்த ஏன் சொல்ல வரேன்னு பாருங்கள். 80s அம்மாக்களை பார்த்தீங்கன்னா 50-50% ரேஷியோவில் தான் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் 2K அம்மாக்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ 2K அம்மாக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இனிமேல் வருங்காலத்தில் 2K அம்மாக்கள் அப்படி சொல்லிக்கலாம். அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போதைக்கு நம்ம பேசுகிறது வந்து 90s அம்மாக்கள் 80s அம்மாக்களுக்கு இருக்கிற வித்தியாசங்க பாருங்கள். 2Ks அம்மாக்களை பற்றி இப்போ பேச வேண்டிய நேரம் இல்லை, ஏன்னா இன்னும் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டாங்க. 80s அம்மாக்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, காம்படிஷன் கிடையாது. குழந்தைங்களை வளர்க்கும் போது அவ்வளோ ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு கிடையாது. அப்போது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், 80s அவ்வளோ காம்படிஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் 90s அம்மாக்களை எடுத்துக்கோங்களேன். 90s கிட்ஸு எப்படிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் 80s கிட்ஸை விட 2K கிட்ஸை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க 90s கிட்ஸாக தான் இருக்கும். அதே போல் தாங்க 90s அம்மாக்களும். 80s அம்மாக்களை கம்பேர் பண்ணும்போது 90s அம்மாக்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஏன் சொல்லுங்கள்? குழந்தைங்கள வளர்ப்பில் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருந்தது, ஸ்கூல்லையும் சரி சமூகத்துலேயும் சரி. அதனால் அவங்க வந்து 90s அம்மாக்கள் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, 80s வந்து 50-50% தான் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் 90s பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் அம்மாக்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. 90% ஆஃப் அம்மாக்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதில் 10% வேணால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃபை பற்றி நான் பேச வரலைங்க. அதை ஒர்க் பண்ணிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற 90s அம்மாக்களை பற்றி தான் நான் பேச வரேன். அஃப்கோர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நான் கண்டிப்பாக 80s அம்மாக்களும் சரி 90s அம்மாக்களும் சரி மாமனார் மாமியாரோட தான் நம்ம வாழ்ந்துருப்போம். கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். கொஞ்சம் பேர் அப்படி இல்லாமல் நியூக்ளியர் ஃபேமிலியில் கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த 90s 80s அம்மாக்கள் அண்ட் 90s அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியாரோட தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 90s பற்றியே பேசிக்கலாங்க இப்போது. ஏன்னா நான் 80ஸை கம்பேர் பண்ணும்போது 90s பீரியட் தான் ரொம்ப சேலஞ்சிங் பீரியட் சொன்னேன் இல்லைங்களா. அதுக்காக நான் 90s அம்மாக்களை பற்றி மட்டும் நான் பேசிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த 90s அம்மாஸ் வந்து மாமனார் மாமியாரோட தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க, மாமனார் மாமியாரையும் பார்த்துப்பாங்க, குழந்தைங்களையும் பார்த்துப்பாங்க, வேலைக்கும் போயிட்டு வருவாங்க வெளியில். ஸோ ஆல்ரவுண்டராகவே இருந்திருப்பாங்க 90s அம்மாக்கள் நான் சொல்கிறேன். நான் 2K அம்மாங்களை 2K அம்மா பீரியடுக்கு நான் வரல இன்னும், ஏன்னா அவங்க இன்னும் நிறைய டைம் இருக்கு. அவங்கள பற்றி இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம். 90s அம்மாக்கள் ஸோ இதை ஆல்ரவுண்டராக இருந்திருப்பாங்க. நான் பார்த்த சில உண்மைகளை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க. நான் அதாவது நானும் 90s மாம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவ் சேலஞ்சிங் பீரியட் அந்த டைமில். ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி ஆஃபீஸ் ஒர்க்லேயும் சரி எல்லா இடத்துலையும் ரொம்ப சேலஞ்சிங் பீரியட் தான். இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் மாமனார் மாமியாரை வச்சுக்கிறது இல்லை வீட்டில். பட் அப்போது அந்த பீரியட் ஆஃப் டைமில் மாமனார் மாமியார் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் தேவையான அவங்க தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்யணும், குழந்தைகள் தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்யணும், குடும்ப தேவைகள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தேவைகளை பற்றி நம்ம தேவைகளை நம்ம நினச்சி கூட பார்த்ததே கிடையாதுங்க. நமக்கு என்ன தேவைங்கிறது கூட நம்ம யோசித்து பார்க்க கூட நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற அம்மாக்கள் அப்படி இருக்கிறாங்களா கேட்டீங்கன்னா நோங்க. கண்டிப்பாக அவங்க தே ஆர் கேரிங் ஃபார் தெம்செல்ஸ், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பீரியடில் வாழ்ந்த அம்மாக்கள்லாம் நம்ம தேவைகளை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம், யோசிக்க டைம் கிடையாது.
அடுத்தவங்களுடைய தேவைகளை, அடுத்தவங்களுடைய நீட்ஸை தான் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது ஒரு பாரமாக நினச்சி பண்ணதில்லை, அதுவும் ஒரு கடமை, அதுவும் நம்மளுடைய டியூட்டி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். சில எக்ஸாம்பிள்ஸ், சில உதாரணங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 90s அம்மாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வேலைக்கு போகிற அம்மாக்கள் நான் பார்த்த வரைக்குங்க, எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது நான் பார்த்துருக்கேன். சில அம்மாக்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் சாதம், பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து அந்த ட்ரெயின் ஜேர்னிலவே அவசரமாக சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது ஒரு சமயம் நான் காதால் கேட்டது தான் சொல்கிறேன், நான் கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது தான் நான் சொல்கிறேன். அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, வயிறுக்கு ஜிப்பு இருந்ததுன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நான் வயிற்றுக்குள்ளே போட்டு ஜிப்பை மூடிட்டு நான் வந்துட்டுருப்பேன், ஏன்னா அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு பதப்பதிச்சதுங்க. அப்போ இப்படி ஒரு வார்த்தைங்களை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருப்பீங்களா? மனசு ரொம்ப பதப்பதிச்சு. வயிறுக்கு ஜிப் இருந்தால் ஜிப்பை திறந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கூட போட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு அவங்க பேசுறதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது. நம்மளும் அதை அனுபவிச்சிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. சிலருடைய வெளிப்பாடுகள் வந்து ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். அந்த வெளிப்பாடு தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயம் ஈவினிங் ரிட்டர்ன் வருவாங்க இல்லையா ஆஃபீஸ்லேருந்து, அப்போ அதே ட்ரெயின் ஜேர்னியில், இந்த ட்ரெயின் ஜேர்னியில் போகும்போது நீங்கள் கவனிக்கலாம், நிறைய பேருடைய உரையாடல்களை நம்ம கவனிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது. அது சில உரையாடல்கள் வந்து நகைச்சுவையாக இருக்கும், சில உரையாடல்கள் வந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கும், சில உரையாடல்கள் வந்து மனசுக்கு ரொம்ப பாரமாக ஏற்படுத்தக்கூடிய உரையாடல்களாக தாங்க இருக்கும். அதெல்லாம் ஸோ நாலா பக்கமும் நமக்கு இன்புட்ஸ் கிடைக்கிது நமக்கு. அப்படி ஒரு சமயம் ஈவினிங்கில், சாயந்தரத்தில் நம்ம ஆஃபீஸ் விட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ஆஃபீஸ் விட்டு ரிட்டர்ன் வராங்க இல்லையா அம்மாங்க, அவங்க அந்த ஒரு டைமை கூட வேஸ்ட் பண்ணாமல், அந்த ட்ரெயின் ஜேர்னியில் டைம் வேஸ்ட் பண்ணாமல், கீரை இருக்குங்களா, அந்த கீரையை கிள்ளி போட்டுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு வருவாங்க. அப்போது அவங்களுக்குள்ளேயே அடுத்த ஃப்ரெண்ட்ஸு, என்ன இங்கேயே செய்கிறேன், ஆமாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சாதான் வீட்டில் போய்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் நல்லா வாஷ் பண்ணி சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், காலையில் டைம் இருக்காது செய்கிறதுக்கு அப்படின்னு பேசிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் அம்மாக்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் போன உடனே குழந்தைங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில், அவங்களுடைய நீட்ஸ் என்ன, அவங்க சாப்பிட்டாங்களா, அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு ரொட்டீனுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கா, மாமனார் மாமியாரை மருந்து போட்டுக்கிட்டாங்களா, அதெல்லாம் கேட்டோமா, கணவனுக்கு ஹஸ்பண்டுக்கு அவங்களுடைய நீட்ஸ் என்ன தேவையோ அவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு, ஸோ வாழ்க்கை சக்கரத்தில் இப்படி தாங்க வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் நான் சொன்னேங்களே, 80s கம்பேர் பண்ணும்போது 90s பீரியட் வந்து ரொம்ப சேலஞ்சிங் பீரியடு. அதனால தான் 90s கிட்ஸ் எவ்வளோ சஃபர் பண்ணாங்களோ அதே மாதிரி 90s மாம்ஸ் கூட ரொம்ப சஃபர் பண்ணாங்க. அதான் சொன்னீங்களே, 90% ஆஃப் 90s மாம்ஸ் வந்து ஒர்க்கிங் விமனாக தான் இருந்துருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு வேலை இருந்திருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வேலைகள் அதிகமாக இருந்திருக்கா, சான்சஸ் இருக்குது. நான் வந்து இதை கேட்டதெல்லாம் இல்லைங்க, பார்த்தது அனுபவித்தது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். கண்ணால் பார்த்து காதால் கேட்டு சக ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டு தான், அதெல்லாம் உணர்ந்து தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கூல் டீச்சர், ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எங்கள் பேட்ச் வந்து பாருங்கள், 90s வந்து எவ்வளோ ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் பீரியட் பார்த்துக்கோங்க. 90s மாம்ஸ் சொல்ல வரேன் நான். எங்கள் பீரியடில் வந்து கவர்மெண்ட் ஜாப்பு நான் எல்லாருமே என்ரோல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, நம்ம படித்ததுக்கு என்ரோல் பண்ணியிருப்போம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சிங் போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ரோல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அதில் எங்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சாக போட்டுகிட்டே வந்திருந்தாங்க. ஒவ்வொரு பேட்ச் நம்ம அதாவது சீனியாரிட்டி வைஸ் நமக்கு போட்டுட்டு வந்திருந்தாங்க, கரெக்டாக போயிட்டு இருந்தது. ஆனால் எங்கள் பீரியடில் வாசல் வரைக்கும் அரசாங்க உத்தியோகம் எங்களுக்கு வந்து திரும்பி போயிடுச்சுங்க. ஏன்னு சொல்கிறீங்களா, ஆட்சி மாறிடுச்சு. அப்போ தான் ஆட்சி மாறிடுச்சு, தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாறிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஆட்சி மாறும்போது சில ரூல்ஸ் மாறதா செய்யுது. அப்போ அந்த ரூல்ஸில் என்ன ஆயிடுச்சு, நாங்கள்லாம் கட் ஆகிட்டோம். அதாவது நாங்கள் அடுத்த லிஸ்ட்டில் நாங்கள் இருக்கிறோம், அடுத்த பேட்ச் அடுத்த லிஸ்ட்டில் எங்களுக்கு வந்து
அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. எங்கள் 90s முக்கால்வாசி பாருங்கள் எங்கள் பேட்ச் ஆஃப் பீப்புள் வந்து அடிபட்டு போயிடாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட பேட்ச் நான் சொல்கிறேன். நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், அடுத்த பேட்ச் நமக்கு தான் வருது. நாங்கள் வந்து அதை ஒரு மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்கள் பேரெல்லாம் வந்திருந்தது. ஸோ வி வேர் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்போ தான் சடனாக ஆட்சி மாறிச்சு. ஆட்சி மாறின பிறகு இந்த ரூல்ஸே மாறிடுச்சு. எங்கள் பேட்ச் அப்படியே அடிபட்டு போயிடுச்சு. எங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு. எங்கள் பேட்ச் வரும்போது ஆட்சி மாறிச்சு. வாசல் வரைக்கும் வந்த அரசாங்க உத்தியோகம் திரும்பி போயிடுச்சு. எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமானவங்க நாங்கள்லாம் பாருங்க, எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான திறமை இருந்தும். இது எனக்கு மட்டும் ஏற்பட்டது இல்லைங்க, என்னோட சேர்ந்த சில கலீக்ஸ், எங்கள் பேட்ச் ஆஃப் பீப்புள், நாங்கள் எல்லாருமே 90s தான். ஸோ எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோடு நாங்கள்லாம் அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. கடைசி வரைக்கும் எங்களுக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. அடுத்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, அதாவது நோ சீனியாரிட்டி வைஸ். இனிமேல் இன்னும் எக்ஸாம் எழுதணும், அப்புறம் அதில் நீங்கள் இது ஆகணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்தாச்சுங்க. எங்களுக்கு வெறுத்து போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் பாதி வாழ்க்கை முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் பசங்களுக்கு, எங்கள் குழந்தைங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா, இல்லை எங்கள் லைஃப் முன்னேற்றத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோமான்ற ஒரு பேலன்சிங் ஆக்டில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து குழந்தைங்களோட எதிர்காலம் தான் முக்கியமாக இருந்தது. ஸோ அதனால் எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய திறமைகள் எல்லாமே முடங்கி போயிடுச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன், எங்களுக்கு அந்த பீரியட் வந்து ரொம்ப சேலஞ்சிங் பீரியடு. அதே காலகட்டத்தில் தான் குழந்தைங்களுக்கும் 90s கிட்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங் பீரியடு. மெட்ரிகுலேஷன் சிலபஸ் இல்லைங்களா, நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். ஸோ அவங்களுக்கு நம்ம கூட உட்காரணும், ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நான் தான் சொன்னேங்களே, காம்படிட்டிவ் வேர்ல்டு, காம்படிட்டிவ் பீரியட், அப்போது சேலஞ்சிங் பீரியட். எங்களுக்கு உணர்வுகளோடும் உறவுகளோடும் போராடி போராடி வாழ்க்கையை வாழ்ந்தோம். வாழ்ந்து கொண்டே வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். வாழ்ந்து கொண்டே வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய நிராசைகள் கொண்ட பீரியட் வந்து 90s மாம்ஸ்க்கு தான். நிராசைகள் 80s மாம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, நான் கம்பேரே பண்ணவில்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 90s மாம்ஸ் பற்றி வரைக்கும் நான் பேச வரேன். நாங்கள் போராடி போராடி எங்களுடைய ஆசைகள் எல்லாம் நாங்கள் துறந்து குழந்தைங்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்தோம். சரி, அதனால் என்ன, இப்போது நீங்கள் மட்டும்தான் வாழ்ந்தீங்களா, மற்ற அம்மாங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க வரீங்களா? நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது காதில். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. இனி வர அம்மாக்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் தான். இனி வர அம்மாக்களுக்கு, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற அம்மாக்களுக்கு, இளம் தாய்மார்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸு, உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க பத்திரமா. ஃபஸ்ட்டு உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்துக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்கள உங்களால் கேர் பண்ண முடியும். நாங்கள்லாம் வந்து எங்களை நாங்கள் கேர் பண்ணாமலே வாழ்ந்துட்டோம். அப்படி நீங்கள் வாழாதீங்க உங்கள் வாழ்க்கையை. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்கள். உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் எங்களை போலெல்லாம் வந்து இப்போ இனி வர ஜெனரேஷன் வந்து மாமனார் மாமியார்களை கூடவே வச்சுருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இல்லைங்க, வச்சுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேர் கேஸாக இருக்கலாம். எங்கேயார் ஒரு 100ல் ஒருத்தர் 2 பேர் அப்படி வச்சுக்கலாம். மிச்ச பேர்லாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. மாமனார் மாமியாரே வச்சுக்க மாட்டாங்க. சமீபத்தில் ஒரு டிவியில் ஒரு டாக் ஷோ பார்த்தேன். அந்த ஷோ பார்த்துட்டு நிஜமாகவே என்னையும் மீறி என் கண் கலங்குச்சுங்க. அதாவது யங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் முதியவர்கள் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்லேயும் ஒரு சில முதியவர் உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாருங்க, அவரை பார்த்தா நல்லா ஆர்த்தடாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, 60 வயசு ஆனாக்கா பேரண்ட்ஸ்லாம் தண்டச்சோறுங்களாம். 60 வயசு ஆனால் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தண்டச்சோறு, வீட்டில் இருக்கிற தண்டச்சோறு. மை காட், இதை கேட்டு எனக்கு ரொம்ப மனசு வெறுத்து போயிடுச்சுங்க. நாம் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி நம்ம உழைச்சிருக்கிறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோண ஆரம்பிச்சிச்சுங்க. அது அந்த ஷோ பார்த்த பிறகு. அவர் கிட்டத்தட்ட 60 நெருங்குறவராக தான் இருக்கிறார் பார்க்குறதுக்கு. ஆனால் அவரே சொல்கிறாரு, 60 வயசு பெற்றோர்கள்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டா தண்டச்சோறுகள். இது கலியுகங்கிறது நல்லா புருவாயிட்டே வருதுங்க. அதில் இன்னொருத்தர், ஒரு அம்மா, ஒரு யங் லேடி சொல்லுது, அம்மா அப்பாங்களாம் எங்க கூட வச்சுக்கணும் நாங்கள்,
எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணுமா, அவங்கள நான் பார்த்துட்டு உட்காந்துதான் எங்கள் வாழ்க்கையை யார் வாழ்கிறது? அவங்களே நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா எங்கள் வாழ்க்கையை யார் பார்த்துக்கிறது? அப்படின்னு ஒரு மிக பொறுப்புள்ள ஒரு பெண்மணி பேசினாங்க. நாளைக்கு அவங்க முதியவர்கள் ஆவாங்கல்ல, அதுக்கும் சொல்கிறாங்க. அவங்க எதிர் சைடில் இருந்தவங்க கேட்டாங்க, நாளைக்கு நீங்களும் முதியவர்கள் ஆவீங்க, அப்போ என்ன பண்ண? நாங்கள்லாம் எங்கள் பசங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் வழியை பார்த்துட்டு போவோம். அதெல்லாம் இப்போ சொல்லிக்கலாங்க, இப்போ எல்லாமே ஈஸியாக சொல்லிக்கலாம். தனக்குன்னு வரும்போது தான் தெரியும் வலிகள், ரணங்கள், வலிகள் எல்லாம் தனக்குன்னு வரும்போது தான் தெரியும். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப புத்திசாலியாக தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இதுவை சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் புத்திசாலி தான் சொல்லுவேன். இனி வருங்கால குழந்தைங்கள்லாம் நம்மளை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை யாருக்குமே கிடையாதுங்க. அதனால அவங்க தனக்குன்னே சேமித்து வச்சுக்கிற சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன் நான். ஆனால் நிறைய பேர் குழந்தைங்கன்னு வாழ்ந்துட்டோம். ஏதோ கடவுள் கொடுத்துருக்காரு, இப்போ நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கையை தொலைத்து விட்டோம், வாழ்ந்து கொண்டே வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். இப்போ ஏதோ காலப்போக்கில் என்னமோ சொல்லுவாங்க பாருங்க, கிருஷ்ணா ராமா கோவிந்தா, அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஷோவில் பார்த்த பிறகு, இந்த மாதிரி ஒரு ஷோ எல்லாம் பார்த்த பிறகு எத்தனை பேர் அந்த மாதிரி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? முதியோர் இல்லத்துக்கு போக சொல்கிறாங்க. அவங்க முதியோர் இல்லத்துக்கு போகணுமா? ஏங்க, இவங்களை பெற்று இவங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து அது இவங்க வந்து நம்மளை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுவாங்க. நியாயமாக சொல்லுங்க. நம்ம என்ன வேல்யூஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்? நம்ம எண்ட் ஆஃப் த டேஸ் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்குறோங்க? முதியோர் இல்லத்துக்கு போகிறதுக்கா? அந்த ஷோ பார்த்ததுலேருந்தே நான் ரொம்ப மனசு கலங்கி போய் உட்காந்துருக்கேன். இப்படிலாம் கூட இருப்பாங்களா? இப்படிலாம் கூட மக்கள் இருப்பாங்களா? ஆனால் இருக்காங்க. ஆனால் நெச்சத்தில் பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஏன்னா நமக்கும் ஏஜ் ஆகிடுச்சு இல்லைங்களா? நாமளும் அந்த ஏஜை நெருங்கிட்டு வரோம் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. அதனால் இனி வரும் இளம் தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸு, உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கெல்லாம் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்ற அந்த ஒரு எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. நாங்கள்லாம் ஓடி மற்றவங்களுக்காக ஓடணும் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உழைங்க, அதே நேரத்தில் உங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய சேமிப்பு வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கோங்க. நம்ம கீழே விழுந்துட்டோம்னா நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, எதிர்பார்க்கவும் முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா அவங்க வாழ்க்கையே அவங்க ரொம்ப போராட்டமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அந்த பீரியட்லாம் முடிஞ்சு போச்சுங்க. மாமனார் மாமியாரை வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்ட பீரியட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வர சந்ததிகள்லாம் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை வந்து எடுத்துருங்க. அது பாசிட்டிவாக தான் சொல்கிறேன், நான் நெகட்டிவாக சொல்லலை. ஏன்னா நாம் வாழ்ந்த வாழ்க்கையை விட இப்போ இனி வர போகிற சந்ததிகள் வந்து ரொம்ப அதாவது இன்னும் அட்வான்ஸாக தான் இருப்பாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும் லைஃப் அவங்களுக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம். அவங்களுக்கு டைம் இருக்காது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. நாம் வந்து நம்ம மாமனார் மாமியாரை பெற்றோரை பார்த்துக்கிட்ட மாதிரி அவங்க பார்த்துப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களால முடியாதுங்க, அவங்களாம் பார்த்துக்க மாட்டாங்க. நான் நெகட்டிவாகவே சொல்லலை, இது யதார்த்தமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஹெல்த் தாங்க உங்களுக்கு முக்கியம். கடைசி வரைக்கும் நம்மளோட கூட இருக்க போகிறது நம்மளுடைய ஹெல்த்து தான். ஸோ நம்ம கை கால் நல்லா பார்த்துக்கணும். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல், யாருக்கும் எந்த சங்கடமும் கொடுக்காம கடைசி வரைக்கும் நம்மளுடைய சுய காலில் நின்றுட்டு போகிறது தான் நல்லதுங்க. நான் இன்னொன்று உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஏஜே வச்சுக்கோங்களேன், நம்ம ஏஜ் தான், கிட்டத்தட்ட லேட் 50s வச்சுக்கோங்களேன். ஒரு சகோதரி வந்து இதே மாதிரி ஒரு டாக் ஷோவில் தான் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க யூடியூப்பில். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்கள் மாமனார் மாமியாருக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும் மகன் இல்லை, இன்னும் 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து தப்பிச்சிட்டாங்க, இவங்கள பார்த்துக்கிறதுக்கு
அப்படி ஒரு சான்ஸ் இல்லாமல் அவங்களாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. பணம் மட்டும் அனுப்பிட்டா மட்டும் போதுமா? யார் இவங்கள பார்த்துப்பாங்க? அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே இருந்துக்கிட்டே ஹாய் பாய் சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறதால எங்களுக்கு சுமையாயிட்டாங்க அவங்க அப்படின்ட்டு அந்த அம்மா கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. நான் பதில் கொடுத்துருந்தேன். வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் பிரதர் இன் லாஸ்க்கு அவங்க அம்மா அப்பாவை வச்சு காப்பாற்றிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அது சுகமான அனுபவங்க. அதெல்லாம் இப்போ பேரண்ட்ஸு நமக்கு அவங்களாம் ஒரு பலம் தாங்க. நமக்கு மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அது நமக்கு ஒரு பலமாக தான் நம்மலாம் அந்த காலத்தில் நம்ம பீரியடில் நம்ம ஃபீல் பண்ணோம். ஆனால் இவங்க சுமையாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் இப்போ இருக்கிற பீப்புள் மாமனார் மாமியார் கூட இருந்தாக்கா அது சுமையாக தான் நினைக்கிறாங்க. நாம் அந்த மாமனார் மாமியார் நம்மளோட இருந்தோம்னா அது ஒரு பலம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் மாறி போயிட்டு இப்போ சுமை பலம் சுமையாக மாறிவிட்டது. அந்த லேடிக்கு நான் கொடுத்தது ஃபாரின்ல இருக்கிறவங்க பிரதர் இன் லாஸ்க்கு அம்மா அப்பாவை பார்த்துக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு அருமையான வாய்ப்பு அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் சந்ததிகள், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் நிறைய இருக்கும் உங்கள் சந்ததியினருக்கு. கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க தெளிவடைஞ்சு நன்றி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பதில் கொடுத்தாங்க. நிறைய பேர் புரிதல் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். புரிதல் தாங்க ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை. புரிதலும் சகிப்புத்தன்மையும் இருக்கிற குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அப்படியே விட்டு கொடுத்து they will accept the people as they are. அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தோம்னா பிரச்சனையே இருக்காதுங்க வாழ்க்கையில். இந்த 90s மாம்ஸ்க்கெலாம் இதனால தான் சொன்னேங்க நான். 90s மாம்ஸ் ஆர் சம்திங் கிரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் சொன்னேங்களே, அவங்க வாழ்ந்து கொண்டே வாழ்க்கையை தொலைத்தவர்கள். அவங்களுக்குன்னு எந்த தேவையும் அவங்க பூர்த்தி செஞ்சுக்க மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு ஆசைகள், தனக்குன்னு ஒரு ப்ரைவேட் டைமை ஒதுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்காது நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் தன் குழந்தைங்களுக்காக, தன் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள். யாருக்காக வாழ்க்கையை தொலைத்தார்கள்? தன்னுடைய சந்ததிகள், தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு சில சாக்ரிஃபைஸ், ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணதான் செய்கிறாங்க. அதனால் அவங்க ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல. ஆனால் அப்படிப்பட்ட அம்மாக்களை, அப்படிப்பட்ட பெற்றோர்களை, குழந்தைங்க, நீங்கள் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் போற்றி பாதுகாத்துக்கோங்க. முதியோர் இல்லத்தில் விட்டுறாதீங்க. முதியோர் இல்லத்தில் யாருக்குங்க முதியோர் இல்லம்? அனாதைகளுக்கு தாங்க முதியோர் இல்லம். நாம் யாருமே அனாதை கிடையாது. அனாதையாக இருந்தால் நம்மளால் பிறந்திருக்க முடியுமாங்க? சொல்லுங்கள், கொஞ்சம் பார்க்கலாம். கடைசி ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் யாருமே அனாதை இல்லைங்க. உங்களுக்காகவே வாழ்ந்த பெற்றோர்களை உங்களுடைய சுயநலத்துக்காக முதியோர் இல்லத்தில் விடுறதுங்கிறது மனசு ரொம்ப வலிக்குதுங்க. அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. அந்த ஷோ பார்த்ததுலேருந்து நான் மனசு ரொம்ப பாதிச்சு போயிருக்கேன். பயம், நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுது. ஏஜை நெருங்க நமக்குள்ள ஏங்க 60 வயசுன்றதுல ஒரு வயசாங்க. ஆனால் 60 வயசுலேயே இருக்கிறவங்களே தண்டச்சோறுன்னு சொல்கிறாங்க. அவங்க தண்டச்சோறுன்னு எப்படிங்க நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாருங்க. அது நீங்கள் வேணால் எந்த டாக் ஷோலாம் நான் சொல்ல விரும்பலை. 60 வயசு ஆகி வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் தண்டச்சோறுன்னு சொல்கிறாரு ஒருத்தர். இது ஒரு பிரபலமான டாக் ஷோ இல்லைங்க. நான் பார்த்தேன், ரொம்ப மனசு வலிக்குது. அதனால் தயவு செய்து நான் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நான் 2 பேருக்கு விடுறேங்க. பெற்றோர்களை, குழந்தைங்களை, நீங்கள் உங்களை தான் அம்மா அப்பாங்க போற்றி வளர்த்தாங்க. பாதுகாத்து, ஒரு பறவை தன் குஞ்சை எப்படி ரெக்கையில் பாதுகாத்து வளர்க்குமோ அந்த மாதிரி வளர்த்த அம்மா அப்பாங்களை கைவிட்டுறாதீங்க. பாரம் நினச்சி முதியோர் இல்லத்தில் அனுப்பி விட்டுறாதீங்க. இது நான் அவங்களுக்கு சொல்கிறேன், யங்கர் ஜென்ரேஷனுக்கு. 90s மாம்ஸ்க்கு நான் இனி வர தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன். இனி வர ஃப்யூச்சர் ஜெனரேஷன் தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் உங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க பத்திரமா. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தில் நீங்களும் விடப்படலாம். அதனால்
உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அப்படி ஒரு நேராமல் இருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதுக்காக உங்கள் ஹெல்த்தை முக்கியமாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது கருத்து. அதனால தாங்க 90s மாம்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போற்றத்தக்கவர்கள். அதுக்காக மற்ற அம்மாக்கள்லாம் வந்து 80s மாம்ஸ் 70s மாம்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலைங்க. அவங்களுக்கு சேலஞ்சிங் பீரியடு 70s 60s 70s 80s கம்பேர் பண்ணும்போது 90s மாம்ஸ்க்கு வந்து சேலஞ்சிங் ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம். அதனால நான் அப்படி சொன்னேன்னா, அப்போல்லாம் வழியாக 60s 70s 80sலாம் வழியாக தன்னுடைய மாமனார் மாமியார் பெற்றோர்களை வந்து குழந்தைங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் 90s மாம்ஸ் பீரியடில் அந்த கிடையாதுங்க. 90s பீரியட்ஸில் அது கொஞ்சம் லேக்கிங் தான். அதனால தான் வந்து முழிச்சுக்கோங்கிறேன். இனி வர எங்கள் ஜெனரேஷனுக்கு நாளைக்கே உங்களுக்கும் அதே நிலைமை ஏற்படலாம். அதனால உங்கள் ஹெல்த்தை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பும் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நம்ம கை கால் நம்ம உடல் உறுப்புகள் எவ்வளோ நமக்கு முக்கியமோ அவ்வளோ அந்த அளவுக்கு சேமிப்பும் முக்கியம். நம்மளுக்குன்னு ஒரு சேமிப்பு முக்கியங்க. அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, ஏன்னா நம்ம யாரும் வந்து இனி யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. டிபெண்ட் பண்ண வேண்டிய யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ முடியாது. ஏன்னா காலகட்டம் அது அப்படி இருக்கு. எல்லாம் அவசரமான உலகம். அந்த அவசரமான உலகத்தில் நீ என்னை பார்த்துக்கலன்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. அதனால கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம குழந்தைங்களும் நம்மளை பெற்றோர்களை பார்த்துக்கணும். மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.